இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல விஜய் வந்திருக்காரு. கதை கந்தலாகி கட்சி காணாமல் போயிடும். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு ஒரு பெண் தான் காரணமாக இருந்தாங்கன்னா யாரும் மறுக்கவே முடியாது. சினிமா துறையில் பல பேருக்கு தெரியும், அரசியல்லையும் குறிப்பாக ஒரு சில பேருக்கு தெரியும். அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமா பழகக்கூடிய விஜயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்போ இவ்வளவு பிரிவு காரணமாக இருந்த ஒரு பெண்மணி. கெட்டவர்கள் அதிகம் திமுகவில். அந்த கெட்டவர்களுக்கு முன்னாடி நீ தரங்கெட்டவனா விஜய் வந்தா மட்டும்தான் விஜயுடைய நிம்மதியை கெடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. சினிமா யார்கிட்ட இருக்குது? திமுக கிட்ட. இந்த மண்ணோட போயிச்சிட மாட்டீங்களா? அந்த நடிகைகள் இல்லை, இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள். திருமாவளவனுக்கு வர வர அந்த சமுதாய மக்களை விட்டு ரொம்ப விலகி போயிட்டாரு. எனக்கெல்லாம் விஜய் அவர்கள் நான் இந்த அரசியல் வருவதற்கு முன்பாக அவர் சில விஷயங்கள் செஞ்சிருக்கணும். அவர் சம்பாரிச்ச பணங்கள் சிஎம் வரையும் கேட்கணும். அந்த கேள்விகள் அங்கே கேட்கும்போது பவிட்டு கேட்குறீங்க, இங்கே வந்தோன்னா சீமானோட இழிச்சவாயன், அண்ணாமலை ஒரு இழிச்சவாயன். விஜய் எப்படா களத்தில் இறங்குவாரு, நம்ம இறங்கி அடிக்கலான்னு ஒரு டீம் உட்கார்ந்து பார்த்தது. வாரும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தற்பொழுது நடந்துட்டு இருக்க அரசியல் மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? பிரமாதமா இருக்குமா, சொல்லுங்கம்மா. இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பரபரப்பான விஷயம் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றும் ஒரு கட்சி, மாற்றம் தரக்கூடிய கட்சி. அது நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். விஜயோட தமிழக வெற்றி கழகம். இது அரசியல் மாற்றத்துக்கான ஒரு கட்சியா, இல்ல இது யாரோட ஆதரவுல வரப்போற கட்சி உங்களுடைய பார்வையில்? இல்லை, அந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்குன்னு இன்னும் யாரும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எலெக்ஷன் கமிஷனில் பர்மிஷன் வாங்கினாவே போதும். இதில் யாருக்கு ஆதரவு, யாருக்கு பி டீம், ஏ டீம், இசட் டீம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நிறைய பி டீம்களை பார்த்துட்டோம். திமுக அரசு யாராவது எதிர்த்து பேசினா உடனே பி டீம்னுவாங்க. குறிப்பாக அண்ணன் சீமானை பல நாட்களாக பி டீம்னு அப்படின்னாரு. அண்ணன் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் சீமானை, எல்லாத்துக்கும் ஏலேருந்து இசட் வரையும் நீங்கள் தானே டீம்மு. சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதாவது விமர்சனம் நேற்று ஒன்றுமே இல்லை. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பித்து ஒரு 6 மாதங்கள் ஆச்சு. இப்போ 6 மாதம் கழிச்சு இன்ஸ்டால்மெண்ட்டில் இப்போ கொடி அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஏன் இவ்வளோ லாங் டைம் தேவையா அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்படுது. ஏன்னா நேற்று கொடியை வெளியிட்டதுக்கே ஒருத்தரால் சில பொறுத்துக்கவே முடியாமல் திமுக இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி திமுகவில் அப்படியே வந்த உடனே பெரிய திமுகவுக்கு மட்டும் இல்லை, அண்ணா திமுகவிலையும் சில பேர் ஐடி வங்கி வேலை செய்யுது. என்ன ஏற்கனவே சீமான் மேலே இப்படி தான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த வன்மத்தை காட்டினாங்க. அடுத்தது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தா யாருக்கெல்லாம் பலவீனம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகணும்னா, இவர் பேசின பேச்சுக்கள், அவர் பேசின விமர்சனங்கள் இதெல்லாம் தாங்குகிற அளவுக்கு சக்தியை ஆண்டவன் அவருக்கு தரணும்னு தான் நான் முதல்ல விரும்பி கேட்டுக்கிறேன் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா நீங்கள் சினிமாவில் விமர்சனங்கள் வேறு, உங்களுக்கும் அஜித்துக்கும் ரசிகர்களுக்குள்ள நடக்கிற லடாய் இதெல்லாம் ஈஸியாக கடந்து போயிடலாம். ஆனால் அரசியல் விமர்சனம் என்பது தனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே அந்த அளவுக்கு தரங்கட்ட ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா எல்லாரையுமே விமர்சனமும் இந்த திராவிட இயக்கங்கள் நிச்சயமாக செய்யும். இதன் அடிப்படையில் இவர்கள் எப்படியெல்லாம் காய் நகர்த்தி கொண்டு போக போகிறாருன்றது தான் என்னுடைய ஒரு அவா. அவர் மேல பல விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. இப்ப காலையில கொடியை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அன்னைக்கு ஈவினிங்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்பி இது எங்களோட ஏனை சின்னம், நீங்க எப்படி வைக்கலான்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு வாகை பூவை பத்தி இது ஃபாரின்ல இருந்து வந்த பூ அப்படிங்கிறாங்க. இன்னொரு தரப்பு பாமக கட்சியில அந்த எல்லோ சின்னம் இருக்கு, நீங்க எதுக்கு அந்த மஞ்சள் இதை யூஸ் பண்ணி, இப்படி பலதரப்பட்ட விமர்சனங்கள் வருது. இதெல்லாம் எப்படி அவர் விஜய் ஃபேஸ் பண்ணுவாரு? இல்லை, நான் அவர் ஈவினிங்லாம் கிடையாது, கட்சி ஸ்டார்ட் பண்ணி இந்த சினிமாவில் இந்த ஆடியோ லான்ச் பண்ணுற மாதிரி நம்மால் ஒரு 2-3 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்திட்டாரு. ஒத்திகை பார்த்துருக்காரு. ஒத்திகைன்னு சொல்ல முடியாது, அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய அரசியல் கட்சியாக பண்ணிட்டாரு. அதன் அடிப்படையில் மத்தியானமே அந்த விமர்சனத்தை உருவாக்கிட்டாங்க. ஐடி பார்த்துட்டே இருந்தாங்கல்ல, ஓடு மீன் ஓடு முறை ஒத்தனும் காத்தனுக்குமா கொக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஜய் எப்படா களத்தில் இறங்குவாரு, நம்ம இறங்கி அடிக்கலான்னு ஒரு டீம் உட்கார்ந்து பார்த்தது. அதுவும் ஐடி ரொம்ப தெளிவாக இருக்குது திராவிட கழகங்களில், திராவிட மாடல் அரசில் திமுக, அண்ணா திமுக. அவர் எப்படா விமர்சனம் வச்சு செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது தான் நேற்று அந்த கொடியில் அவ்வளோ சர்ச்சைகள். அது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொன்னார் வெள்ளாளர்ன்றது, எங்கே இருந்தாருன்னே தெரியல அவரெல்லாம்.
அப்போது யார் இந்த கருத்துக்களையோ அல்லது வந்து யார் விஷயத்தை வந்து ஒரு கையில் எடுத்து சொல்கிறாங்களோ அதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா. வாராகி சொல்கிறதுக்கும் விஜய் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? விஜய் சொன்னால் அது வந்து ஃபெமிலியாரிட்டி. ஸோ அதன் அடிப்படையில் நேற்று அவருடைய கொடியை வந்து இவ்வளோ விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை. அப்படி பார்த்தா நீங்கள் திமுகவுடைய கொடிகள் வந்து திராவிட கொடிகள் ஆரம்பித்து ஒவ்வொன்றுத்துக்குமே விமர்சனம் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா திமுக வந்து பிரிஞ்சது அதிமுக. இப்போ அதிமுகவுடைய கொடிகளை பற்றி என்ன சொல்கிறது? அதனால் அதிலேருந்து பிரிஞ்சது தான் திமுகவிலேருந்து பிரிஞ்சது தான் மதிமுக. மதிமுக கொடி என்னென்னு சொல்கிறது? எல்லாமே கலரை விட்டு கலர், அந்த கலர் தான் இருக்கும். கருப்பு சிவப்பு வெள்ளை, இதைத்தான் வந்து சார்ந்து வரும். இதை ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவர் விமர்சனம் செய்கிறதுக்கு எந்த விதமான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லாதனால இந்த திருட்டு திராவிட மாடல்கள் வந்து பண்ணக்கூடிய விமர்சனம் தான் இது. அதனால் வந்து அவர் தாக்கு பிடிக்கிறத பற்றி வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கான சூழ்நிலை வரட்டும்னு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கட்சியை சார்ந்தவங்க, மற்ற கட்சியை சார்ந்தவங்க, முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு போய் கேட்டதுக்கு, அப்படியா அவர் கட்சி தொடங்கியிருக்காரா அப்படின்னு ஒரு மாதிரி அவர் சொல்ற அந்த விதமே வேற மாதிரி இருக்கு. அந்த விமர்சனமே அவரால் ஏத்துக்க முடியலையா இல்ல பயந்துட்டாரா? இல்ல, பயம்னு சொல்றதை விட தம்பி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தம்பி உதயநிதி அவர்களை பொறுத்தவரையும் இந்த கட்சி விஜய் துவக்குவதற்கு ஒரு பெண் தான் காரணம்னு நான் சொல்லியிருக்கேன். இது எப்பவுமே சினிமாவில் நீங்கள் மணிரத்னம் படத்தை பார்த்தீங்கன்னான்னு தெரியல, கலைஞர் எம்ஜிஆரை பற்றியான ஒரு படம் எடுத்தார், பார்த்தீங்களா? மணிரத்னம் படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். மணிரத்னம் படம் பிரகாஷ் ராஜும் மோகன்லாலும் நடித்த படம், எனக்கு சரியா படத்துடைய பேர் ஞாபகம் இல்லை. எம்ஜிஆர் அரசியலை பற்றி, எம்ஜிஆர் கலைஞரை பற்றி அரசியலை பற்றி சொல்லியிருப்பார். அதில் எதெல்லாம் எதற்காக இந்த அரசியல் பின்னணி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு ஒரு பெண் தான் காரணமாக இருந்தாங்கன்னா யாரும் மறுக்கவே முடியாது. சினிமா துறையில் பல பேருக்கு தெரியும், அரசியல்லையும் குறிப்பாக ஒரு சில பேருக்கு தெரியும். அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக பழகக்கூடிய விஜயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்போ வந்து இவ்வளோ பிரிவுக்கு காரணமாக இருந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய விபரீதம் தான் இவ்வளோ பெரிய ஒரு, அது எப்பவுமே திமுகவில் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டினா, ஒருத்தன் ஒரு வெளியில் போகிறான்னு வச்சுங்க திமுக விட்டு, அதுக்கு முக்கிய காரணமாக ஒரு பெண்ணாக இருப்பாங்க. திராவிட கழகத்திலேருந்து திமுக வெளியேறுவதற்கு ஒரு பெண் தான் காரணமாக இருந்துச்சு. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணா திராவிட உருவாகிறதுக்கு ஒரு பெண் தான் காரணமாக இருந்துச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இப்போ வந்து முற்றுப்புள்ளி வைத்த ஒரு அரசியலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இது பெண்கள் தான் ஒரு முக்கிய பொறுப்பு. பெண்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி வந்து ஒரு நட்பு ரீதியாக, குடும்ப ரீதியாக, பாச ரீதியாக, இன ரீதியாக, ஒரு இணக்கத்தோடு பழகக்கூடிய ஒரு நபர் வந்து அவர்கள் பிரிவதற்கு முக்கிய காரணமாக ஒரு பெண் இருந்துட்டாலும் போது வருத்தமாக இருந்துச்சு. சரி, எனிவே எந்த பெண் இருந்தாலும் பெண் இல்லைனாலும் சரி, கட்சி நாட்டு மக்கள் வந்து நல்லதாக, நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சரி. ஆனால் அதையே தாங்கிக்க முடியாமல் தம்பி அவர்கள் சொன்ன விதங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்படியா ஏங்க, 2 நாளாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கொண்டு, சோஷியல் மீடியாவை கொண்டு எல்லாமே இதைத்தான் பேசுகிறான், பார்க்குறான். கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? அப்படியா, தெரியலையே அப்படின்னு சொன்னது வந்து யாரோ ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்காங்க. தம்பிக்கு தவறான ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்காங்க. அநேகமாக தம்பியை கூட உதவியாளர் இருக்கக்கூடிய செந்தில் தான் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த செந்திலுடைய போக்கில் எப்படி வந்து தம்பி கெட்டு போகிறாரோ அதே மாதிரி சிஎம்க்கு சில அதிகாரிகள் மேலே வன்மத்தில் கெட்டு போகிறாங்க. அது ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை தம்பிக்கு நான் நினைப்பேன். அது எந்த விதத்தில் அது வந்து சாத்தியமாக தெரியல. அது இவ்வளோ தூரம் வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஊரறிஞ்ச ஒரு மனுஷனுக்கு வந்து கொடி அறிமுகப்படுத்த போகிறான்னு தெரிஞ்சவொன்னா அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து அது சரியான அணுகுமுறை இல்லை அரசியலில். தம்பியை நிறைய பாடங்களை கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு புதிர் ஒன்று வச்சிங்க. இப்போ அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு காரணம் ஒரு பெண் தான் சொல்லியிருக்கீங்க. 2 பேருக்கு இடையில ஒரு பெண். அந்த பெண் வந்து அரசியலை சார்ந்தவங்களா, சினிமாவை சார்ந்தவங்களா, இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களா? சினிமாவை சார்ந்தவர். சினிமாவை சார்ந்தவர். சரி, இப்போ நடந்துட்டு இருக்க இந்த அரசியலை எதிர்த்து தான் திரு விஜய் வந்து இந்த கட்சியை தொடங்கி இருக்காருன்னு எல்லாரும் பாக்குறாங்க. அந்த இப்ப நடந்துட்டு இருக்க இந்த திராவிட மாடல் ஆட்சியோட கொள்கையை எதிர்த்து தான் அவர் இனிமே பண்ண போறாரு. யாரோட ஆதரவோட பண்ண போறாரு? இல்ல, அதுக்கு நான் ஒரே விஷயம், பேசிக்கா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சகோதரர் விஜய் அவர்களுடைய இயக்கம் வந்து நல்லபடியா வளரணும். நாட்டு மக்களுக்கான தேவைகள் நிறைய இருக்கு, பூர்த்தி செய்யணும். அது ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வரலனாலும் இன்னைக்கு வரையும் அவர் செய்யக்கூடிய அளவுக்கு பண வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட ஆட்சிக்கு வந்தால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிதிகளை வைத்து ஏதாவது நல்ல விஷயம் செய்யலாம்னு நினைக்கிறாரு. நல்ல மனசு இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் திராவிடத்தை எதிர்த்தா அல்லது வந்து தேசியத்தை எதிர்த்தா அப்படின்லாம் நீங்கள் கணக்கு போடவே தேவையில்லை. முதல்ல எப்பவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கங்களை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு முதல்ல வலிமை வேணும்.
அதிமுக உருவாகும் போது திமுக கொடுத்த குடைச்சல் வந்து ரொம்ப மிக கேவலமான குடைச்சல், மோசமான சூழ்நிலை. எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் சிறு வயது இப்போ இளைஞரணி ஆஃபீஸாக இருக்கக்கூடிய அன்பகம் தான் வந்து அப்போது ராயபுரத்தை விட்டு அப்போ அறிவாலயம் கிடையாது. அன்பகம் வந்து அன்பகத்தில் கணக்கு கேட்குறார் எஸ்எஸ்ஆர். அப்போது சிவந்த நிறம் கோல்டன் கலர் எஸ்எஸ்ஆரை வந்து இந்த செங்கல் திப்பை எடுத்து ஒரு சில பேர் வந்து அவரோட முகத்தில் அடிக்கிறான். அந்த கோல்டன் முகம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கருத்து போச்சு. அப்படியாப்பட்ட ஒரு மோசமான கேவலமானவர்கள் தான் வந்து இப்போ திமுகவில் கெட்டவர்கள் அதிகம். திமுகவில் அந்த கெட்டவர்களுக்கு முன்னாடி நீ தரங்கெட்டவனா விஜய் வந்தால் மட்டும்தான் இவங்களை எதிர்த்து பண்ண முடியும். அப்போது அந்த அரசியல் சூழ்நிலையை நீ உருவாக்கணும். கெட்டவர்களுக்கு நிகராக நீ தரங்கெட்டவனா இறங்கி அடிச்சாதான் விஜய் வெற்றி பெறுவார். அந்த நம்பி வரக்கூடிய தொண்டர்களை காப்பாற்ற முடியும். அதுக்கான அத்தியாயத்தை இருக்கணும். இங்கே சாஃப்ட் நேச்சர், நீங்கள் சாஃப்டாக சொல்லக்கூடிய இடங்கள்ல இங்கே இல்லை. ஒவ்வொரு இடங்கள்லையுமே கொடி கம்பங்கள் நடும்போது பிரச்சனைகள் உருவாக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி ஏற்கனவே தனிப்பட்ட ஒரு வன்மத்தினால் தான் இந்த இயக்கம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அது இன்னும் மனசுக்குள்ள ஒரு ரத்தங்களுக்குள்ள ஒரு ஊட்டத்தில் உருவாக்கி அதை ஒரு பெரிய விஷத்தை எடுத்து கொடுக்குன்றதான் நான் பார்த்த கணிப்புகளில். அப்போது நான் எதிர்பார்க்குற விஜய் வந்து இந்த மேம்போக்கு அரசியலிருந்து தீவிர அரசியலை, மிக திடாகத்திரமான அரசியலை மிக தெளிவாக சிறு வயதுக்குள்ள பிள்ளைங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்போது அதை திறம்பட ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு பல நபர்களை வந்து உருவாக்கி களத்தில் நின்று போடுற போது தான் அந்த வழியில் அவர் கொஞ்சமாவது அந்த வழி உணர்வணும். அந்த வழி உணர்வார் நம்பிக்கை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியை கெடுத்துருவானுங்க விஜய்க்கு. விஜயுடைய நிம்மதியை கெடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடுகளை பண்ணதான் செய்வாங்க. ரெண்டு பேருமே எதிரி கட்சியாக இருந்தாலும் இதில் ரெண்டு பேருமே இணைஞ்சிருவாங்க. அதனால விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து தாக்கத்தை உருவாக்கணும்னா முதல்ல அதுக்கான செட்டப் ரெடி பண்ணணும். அந்த செட்டப் இருந்தால் மட்டும்தான் இவர் களத்தில் நின்று போராட முடியும். இல்லை ரொம்ப தண்ணி கட்டிடுவானுங்க திராவிட இயக்கம். இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்களை தவிர்த்து மக்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்களா? இல்லை, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இல்லை, நான் அவர் கட்சி துவக்கப்பட்ட காலகட்டத்திலேருந்து அவர் தந்தையார் வந்து அவரை கொஞ்சம் தள்ளி வச்சது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் 20 ஆண்டு காலத்துக்கு முன்பாக மதுரையில் தமிழ்நாடு ஹோட்டலில் பார்க்கும்போது சந்திக்கும் போது நான் சொன்ன விஷயம் 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போது நான் என்னோடய வழியை, என்னோடய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நான் உருவாக்கிய விஷயங்கள் எல்லாத்தையுமே என் மகனை வச்சு தான் நான் பிரச்சனையாக இந்த நாட்டு மக்கள் ஒரு நல்லது விஷயத்தை ஏற்பேன்னு எப்போ 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா சந்திரசேகர் அவர்கள் வந்து தயார்படுத்தினார். சினிமா அது அவர் வளர்ச்சி, அதை நான் சொல்ல சாதாரணமாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவை இங்கே தள்ளி வைக்கிறதுக்கு ஒரு சில ரீசனாக இருந்துச்சு குடும்பத்தில். அதுக்கு ஒரு சில நபர்கள் இடையூறாக இருந்தாங்க. அது வந்து தவறு. ஏன்னா எப்பவுமே ரத்த உறவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம் வந்து வெளியாள்கிட்ட எதிர்பார்ப்பீங்கன்னா கஷ்டம். அவங்களோட நீங்கள் இணக்கமாக போவாங்க, சில நேரத்தில் அடிபணிஞ்சு நிற்பாங்க, தலை வணங்கி நிற்பாங்க. ஆனால் பின்னாடி வெப்ப காட்டினாங்கன்னா கதை கந்தலாகி கட்சி காணாமல் போயிடும். அதனால உங்கள் அப்பா ஒரு நம்பிக்கையாக வச்சுக்க கூடன்றதான். ஏன்னா தந்தை போல் வந்து ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருந்த ஒரு நபர் வந்து எனக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்தே அவர் நிறைய மகனை எப்படியெல்லாம் உருவாக்கணும்னு நினச்சி திட்டம் போட்டு வேலை பார்த்தவர். இப்போ ஒரு சில சதிகார கும்பல்கள் உள்ள வந்து அவங்க அப்பாவை புறந்தள்ளி வச்சிருக்குது. தம்பி அதை வந்து விஜய் அவர்கள் வந்து தயவு செய்து வந்து இதை அவருடைய ஒரு அட்வைசராக கூட வச்சிருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா இப்போ வளரும் போது கோஷ்டிகள் அதிகமாக வளரும். இந்த கோஷ்டினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து யார் எந்த இடத்துலேருந்து எந்த மாதிரியான வேலைகளை பார்ப்பானுன்னு தெரியாது. திசையில் 10 பேர் நிறுவனம் நடத்துகிற இடத்துலையே வந்து 10 விதமான கருத்துக்கள் இருக்குது. இன்னைக்கு 10 லட்சம் பேர் இன்னைக்கு கூட்டக்கூடிய இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு மாநாடாக அமையும். தமிழ்நாட்டில் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அந்த 10 லட்சம் பேரில் பல்வேறு விதமான ஆட்கள் உள்ள வருவாங்க. அதையெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி தாங்கி அதை எப்படி அரசியல்படுத்தி நடைமுறைப்படி கொண்டு போவீங்கன்றதை பொறுத்து தான் இந்த அரசியலில் முக்கியமாக நம்பிக்கையாக உங்கள் அப்பாவை கூட வச்சுக்கிங்க என்னோட அட்வைஸ். இப்போ கட்சி கொடி அறிமுகப்படுத்தும் போது மட்டும் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டுருக்காரு. அதை மார்ச் மாசம் அவர் நான் கட்சியில நிக்கிறேன்னு அறிமுகப்படுத்தும் போது அவங்க பேரண்ட்ஸ் கூட இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மீட்டிங் வச்சாரு, அப்பயும் அவங்க பேரண்ட்ஸ் கூட இல்லை. இப்போ மட்டும் ஏன் திடீர்னு பேரண்ட்ஸ் உள்ள கூப்பிட்டுட்டாரு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவை வந்து அவர் அழைக்கலையான்னு எனக்கு தெரியல. அவங்க குடும்ப சூழ்நிலையில் ஆசீர்வாதம் வேணும். இல்லை, ஒரு பெற்றோருடைய ஆசீர்வாதம் என்பது வந்து ஒரு பிள்ளை கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். ஆண்டவனா பார்த்து கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் மாதிரி பெற்றோர்களாக பார்த்து கொடுக்குற ஆசீர்வாதம் எப்பவுமே நீடோச்சி நிற்கும்.
அது மனசார அடி வைத்திருந்து சொல்கிற விஷயமா இருக்கும். அதனால் அவங்க பெற்றோர்கள் வந்து அம்மையார் சோபா அவர்கள்லேருந்து ஆரம்பித்து ஒரு மனசார தான் அவங்க வந்து கூட இருந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. எப்பவுமே ஒரு வீட்டில் நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியில் வந்து தம்பிக்கு கூட இருந்து அதை நம்ம பலமாக இருந்து பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து அவங்களோட குடும்பத்தார்கள் வந்து உள்ள வந்திருக்காங்கன்றது. அது ஏன் இப்போ இவ்வளவு லேட்டா வந்திருக்காங்க? அது என்னமோ அவங்க வீட்டுக்குள்ள இல்ல, அதெல்லாம் இல்ல அவங்க வீட்டுக்குள்ள 1008 விஷயம் யாரை கூப்பிடணும் கூட கூடாதுன்னு இருக்கு. நம்மளை கூப்பிடன்றதுக்காக வந்து அவர் புறக்கணிச்சு பேசிட முடியாது இல்ல. ஆனா அவர் கூட இருக்க புசி ஆனந்த் அவர் சொல்ற பத்தி தான் இவர் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வருது, அது உண்மையா? விஜய் பொறுத்தவரையும் ரொம்ப நான் பார்த்த நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், பெரிய பழக்க வழக்கங்கள்லாம் கூட நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், நண்பர்கள் சர்க்கிளில் பேசியிருக்கேன். மிக குறைவாக பேசுவார், ஆனால் நிறைவாக சில விஷயங்களை செய்வார். ஆனால் குஷி ஆனந்த் இந்த மாதிரி எந்த ஆனந்த் வந்தாலும் அவரை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பார்க்கக்கூடியவர். நீங்கள் உங்களை 10 வார்த்தை பேச வச்சுட்டு ஒரு வார்த்தை தான் பேசுவார். அப்படிலே அந்த ஒரு வார்த்தையிலே உண்மை எது பொய் எதுன்னு அவருக்கு தெரியும். பாருங்க, அரசியலில் யார் எதிரியாக இருக்கான், யார் நண்பனாக இருக்கான், யார் கூடவே எப்பவுமே இருப்பான் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அதை மிக தெளிவாக அறிஞ்சவர் தான் விஜய். எதை எங்கே வைக்கணும், எப்போ தூக்கணும், எந்த இடத்துல எதை களை எடுக்கணும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஆரம்பிக்கும் போதே அவருக்கு ஒரு கோஷ்டி போஸ்ட் நம்மளே உருவாக்கி கொடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கட்சி கொடி வந்து 3 கொடி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 2வது கொடி வந்து அவங்க அம்மா தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு விஷயம். இன்னொன்னு, அவங்க மனைவிக்கு வந்து இந்த விஷயத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, இவர் கட்சி ஆரம்பிக்கிறது சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்லி, அதனாலதான் அவங்க எதுலையுமே கலந்துக்கல அப்படிங்கிறாங்க. அது போற போக்குல எல்லாருமே கதை கட்டுவாங்க, அவன் கட்டுறான் இவன் கட்டுறான்னு எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். அதில் வந்து மனைவிக்கு உடன்பாடு இல்லை, தந்தையாருக்கு வந்து உள்ள சேர்த்துக்கல, அம்மா வந்து மதிக்கலை, இப்படிலாம் பல விமர்சனங்களை வந்து சொல்கிறாங்க. இதையெல்லாம் நம்பக்கூடிய அளவுக்குலாம் இல்லை. சும்மா ஏதாவது ஒருத்தன் கற்பனையில், இப்போ நம்ம தான் சொல்லணுமே, ஒரு சைடில் செல்ஃபோன் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் ஒருத்தனை பற்றி பேசலாம், அவன் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிப்பான், எல்லாம் எது சொன்னாலும் மக்கள் வந்து பார்ப்பான் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயந்தான். ஒரு வக்கரத்தினுடைய புத்தி தான் இப்படி ஒரு நம்ம பேச வைக்குது. அதெல்லாம் அவருக்குள்ள நிகழ்ச்சியில் யார் ஏற்றுக்கணும் யார் ஏற்றுக்கூடாது, அது ரொம்ப தெளிவானவருங்க விஜய். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, காத்திருந்து பாருங்க. அப்போ மாநாட்டில் அவரோட குடும்பத்தை அறிமுகப்படுத்துவாருன்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்க்கலாமா? எதுக்குங்க அரசியலில் போய் அவங்க குடும்பத்தை கொண்டு வரணும், எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த ப்ரோக்ராமுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோட வராரு, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் குடும்பத்தோட அறிமுகப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது விஜய் அவர் குடும்பத்தோட வராதானே எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. திமுக ஆரம்பிக்கப்பட்டது கலைஞர் அவர்கள் ஆட்சி, அந்த கலைஞர் காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா கலைஞர் ஒரு கடிதம் எழுதுவார். தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொன்ன அண்ணா கூட எழுதுனதில்லை, ஆனால் கலைஞர் சொல்லுவார், திமுக உடன்பரப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயப்பருப்பு, வெள்ளைப்பூண்டு பருப்பு, கொடியோட வா, கொம்போட வா, குடும்பத்தோட வா, நான் மட்டும் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் முறை அவங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு குடும்ப சொத்து, அது வேற யாராவது ஆட்சி ஆள முடியுமா? அதிமுகவில் மாற்றுகள் வந்து மாற்றத்தின ஆட்கள் வர்றாங்க அந்த அம்மா இறப்புக்கு பிறகு. திமுகவில் யாராவது ஒருத்தனை சொல்லுங்க, திமுக ஒருத்தன் பெருசாக வளர்னாவே வச்சு அடிச்சு தரமட்டது கொண்டு போடுவாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அது குடும்ப சொத்து, குடும்பத்தோடு தான் வருவாங்க. அவங்க குடும்ப டைரக்டர், அவங்க ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதில் போய் நீங்கள் போயிட்டு அதில் இவர் ஏன் கூட்டு வரல, விஜய் கூட்டு வரல, மனைவி கூட்டு வரல, பையனை கூட்டு வரலன்னு. அரசியல் வேற, குடும்பம் வேற. அவர் வந்து அவர் குடும்பம் நினைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால அதை வந்து இப்போ நம்ம சும்மா தேவையில்லாமல் பத்திரிகைகளை நோண்டி விடுற கதை அதெல்லாம், குடும்பத்தோடு வரலன்றது அதெல்லாம் மறுக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம், இப்போ வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, இது வரைக்கும் எந்த பிரஸ் மீட்டுக்கும் அவர் இன்டர்வியூ கொடுக்கல. அதுக்கு ஏதாவது பின்புலம் ஏதாவது இருக்குமா? ஏன் இதை முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3.5 வருஷம் ஆக போகுதுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பத்திரிகைகளில் சந்திச்சிங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது. இப்போ ஏன் பத்திரிகைகளை சந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது தானே? கேட்க முடியாதுல்ல உங்களால். ஏன்னா பத்திரிகைகளை எப்போ சந்திக்கணும்னு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு கால சூழ்நிலை வருங்க, வெயிட் பண்ணுவோம், டைம் இருக்குல்ல, 1.5 வருஷம் இருக்குது இன்னும் எலெக்ஷனுக்கு. அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கற்பனைக்கு எல்லாமே விஜய் வந்து சோறு போடணும்னு நினைச்சாருன்னா அது 100 கோடி மக்களுக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சந்தேகம் இருப்போம். அது எல்லாத்துக்கும் சோறு போடணும்னு நினைச்சாருன்னா முடியாது, மற்ற வேலைகளை பார்க்க முடியாது, மக்கள் சிந்தனையை பார்க்க முடியாது. ஒரு பக்கம் அரசியல் கட்சிக்காரங்க அவர் மேல எதிரியா கிளம்பிட்டு இருக்காங்க, ஏன்னா இவர் தான் இப்ப தலைவலியா இருக்காருன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் திரையுலகத்துல இருக்க எந்த பிரபலமே அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லலையே இது வரைக்கும். ஏன் சொல்லணும்? ஏன் அவன் புழப்ப முன்னாடி போடணும்? வாழ்த்துக்கள் சொல்லலாம் இல்லைங்க, யாருக்கு எதுக்கு வாழ்த்து சொல்லணும்னு கேட்குறேன். வாழ்த்து சொன்னீங்கன்னா மண்ணலி போட்டுருவீங்க அவன் புழப்பில். இன்னைக்கு யாரு ஆளுங்கட்சி? திமுக. சினிமா யார்கிட்ட இருக்குது? திமுக கிட்ட. அப்புறம் எவனாவது ஹீரோக்களோ ஹீரோயினோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சொன்னால்
இந்த மண்ணோட போயிச்சிட மாட்டீங்களா அந்த நடிகைகளில் இல்லை இயக்குநர்களில் தயாரிப்பாளர்களில் அதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் விஜய் அதை வெளியில் விளம்பரப்படுத்திக்க விரும்பலைன்னு தான் நான் நினைப்பேன். இப்போ திருமதி குஷ்பு வந்து பிஜேபி அவங்களுக்கும் கொடுத்த போஸ்டிங்ல இருந்து ரிசைன் பண்ணி வெளியில வந்துட்டாங்க. இன் ஃபியூச்சர்ல வந்து விஜயோட சேர்ந்து இந்த கட்சியில அவங்க ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? இந்த இருக்கிற கட்சியில என்ன பிரச்சனை அவங்களுக்கு? நல்லா தானே இருக்காங்க, நல்லா தானே வச்சிருந்தாங்க பிஜேபியில. ஸ்டார்டிங்ல அவங்க ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்டிவா தான் இருக்காங்க. அது ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரணும்னால தான் அவங்க வந்து அந்த ஒரு ஆணையத்தினுடைய ஒரு கமிஷனர் பதவியே வந்து ரிசைன் பண்ணிட்டு அந்த அம்மா வந்து இப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்திருக்காங்க. இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் அவங்க களத்தில் இறங்கணும்னு மேலிடத்துலேருந்தே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்தில் அந்த அம்மா களத்துக்கு வரணும். ஒரு அண்ணாமலை மட்டும் பத்தாது, இந்த பிள்ளையும் வந்து எண்ணிட்டுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பத்திரிகையாளர் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வந்து குஷ்புக்கிட்ட இருக்குது. நம்ம இருக்கிறத பாருங்க, நமக்கு வந்து 1000 விமர்சனங்கள் வந்து குஷ்பு மேலே நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பத்திரிகையாளர் சந்திக்கிறதே மிகப்பெரிய ஒரு சவால். பத்திரிகையாளர் எப்படி கேள்வி கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் நிர்வாகத்தை திருப்திப்படுத்துவதற்காகவா இல்லை நிர்வாகத்துக்கு வந்து நம்ம வேற ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட இருந்து வாங்குற காசுக்கு விசுவாசமாக இருக்கவா தான் பல பேர் இப்போ இருக்காங்க. ஆனால் அவங்கள திருப்திப்படுத்துக்காக தான் கேள்வி கேட்குறாங்க, அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறாங்க சில இதில். அது எல்லா கேள்வியும் எல்லாட்டையும் கேட்கணும்ல, ஒரே மாதிரி கேட்கணும்ல. நீ பிரைம் மினிஸ்டர் ஆரம்பித்து நீ இன்னைக்கு இருக்கிற சிஎம் வரையும் கேட்கணும்ல அந்த கேள்விகளில். அங்கே கேட்கும்போது பவ்விட்டு கேட்குறீங்க, இங்கே வந்தோன்னா சீமானோன்னா இழிச்சவாயன், அண்ணாமலை ஒரு இழிச்சவாயன், நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லணும். இதே நீங்கள் வைகோ கிட்ட கேட்டினா வேறு மாதிரி ஒரு விஷயத்த பேசுவார். அதெல்லாம் வந்து ஊடகவியலாளர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு இயக்கத்துக்கு வந்து சொம்பு தூக்குற ஆள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை முதல்ல புறக்கணித்து ஒரு நல்ல ஊடகவியலாளர் வரணும். அந்த ஊடகத்தினுடைய உண்மைத்தன்மை வந்து மறைக்கப்பட்டுருச்சு நிறைய. அது நம்ம உட்காந்துட்டு பேசும்போதே வேதனையாக இருக்குது பேசுறதுக்கு. ஏன்னா நம்ம ஊடகத்தில் இருந்துக்கிட்டு இவ்வளோ மோசமாக இருக்குது ஊடகம் அப்படின்னு. பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஏன்னா மல்லாக்கா பத்தி பீட்டா தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆட்களை பத்தி. இதுக்கிடையில இப்போ விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, சகிப்பு தன்மையோட தான் கூட்டணி கட்சியில இருக்கும். ஏன்னா எங்களுடைய கட்சி கொடியை வந்து மற்ற பிற மாவட்டங்களை வந்து வைக்க விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு அவர் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் பண்ணி, இவருக்கே இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது இனிமே வரப்போற கட்சி, அதாவது நம்ம விஜயோட கட்சி கொடியை மட்டும் இவங்க விடுவாங்களா வைக்கிறதுக்கு? திருமாவளவர்கள் வந்து இன்னைக்கு இல்லைங்க, அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி திமுக ஆட்சி காலத்திலும் சரி எப்பவுமே வந்து இன்னொரு கொடியை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன உதாரணம் தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு தெருவில் ஒரு 4 நாய் இருக்கும். அந்த நாய் பக்கத்துல இருந்து ஒரு நாய் வந்துச்சுன்னா உடனே ஐயோ நம்ம நம்ம சாப்பாடை வந்து ஏதாவது புதுசாக ஒன்று வந்து பங்கிட்ட போகுது, ஆனால் இந்த நாய் தெத்தி அடிச்சிருவோன்னு சொல்லி ஒரு சில நாய்கள் தெத்தடிக்கும். பார்த்துருக்கீங்க, 4 நாய் சேர்ந்து ஒரு இடத்து நாய். அந்த மாதிரி தான் ஏற்கனவே 4 நாதாரி நாய்கள் இருக்குது. இந்த நாய்களை வந்து திருத்தி அடிக்கணும்னா எப்படி பண்ணுறது? அப்போது அங்கே ஒரு வன்மை இருக்குது. நீங்கள் அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒருத்தனை திருமாவளவன் தோழர் பேசினது, ஆளுங்கட்சியோட நான் சகிப்புத்தன்மையோட தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை, சகிச்சுக்கிட்டு அப்படி என்ன அசிங்கத்தை சாப்பிடணும்? நீ வந்து இந்த இனத்திற்காக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக குரல் கொடுத்து நீ அந்த மக்களை வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்த நினச்சி தான் உனக்கு வந்து வாக்களிக்கிறான், உன்னை பின்னாடி வந்து உட்காடுறான், சிறைச்சாலைக்கு போயிருக்கிறான், பல்வேறு விதமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். வெறும் பஞ்சாயத்து ரொட்டேஷனு காசு கலெக்ஷனு கரப்ஷன் உட்காந்துட்டு இருக்கவங்ககிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு நான் சகித்தன்மையோட போவேன்னு சொல்லும் போது உண்மையாகவே வந்து உங்களுக்கெல்லாம் நான் கூசலையா? இல்லை உங்களை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரி யாருமே உங்களை வந்து, ஏன்னா உங்களுக்கு தான் ஃபேமிலி கிடையாது இல்லை, அந்த சகோதர சகோதரி சொல்கிறேன், அப்படியே உங்கள் நட்பு வட்டாரங்கள்லாம் யாருமே உங்களை பார்த்தாவே அது கூனி குறுக்க மாட்டாங்களா? நீங்கள் கூனி குறுக்கணும். ஆக்சுவலாக அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறதுக்கு அந்த அருவருப்போட வாழ்க்கையோட நீங்கள் நாங்கள் நக்கி பிழைக்க மாட்டோம்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? நக்கி தானே பிழைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். திருமாவளவனுக்கு வந்து வர வர அந்த சமுதாய மக்களை விட்டு ரொம்ப விலகி போயிட்டாரு. அவர் வந்து அவர் வாழ்வாதாரமும் அவர் சுகாதாரமான ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம், ஏன்னா அன்னைக்கு சேரியா தெரியப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து மாளிகையோட அந்த சேரிகளை மக்களை வச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா? அதனால அந்த மக்களை விட்டு அவர் அப்புறப்படுத்திட்டாங்க. மக்களும் சரி, இவரும் புறந்தள்ளி போயிட்டார். இவரோட வாழ்வாதாரம்லாம் வந்து வசதி வாய்ப்போட போய் சேர்ந்துருச்சு. அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரம் இன்னும் முன்னுக்கு வர முடியாமல் அப்படியே நாறிட்டு இருக்கு நடுவோட்டில் நின்று. அதனால சகிப்புத்தன்மையோட தான் அவரும் வாழ்ந்தாகணும். வேற வழியில் என்ன பண்றது? வசூல் பண்ணணும்ல, காசு பண்ணணும்ல, இதெல்லாம் பார்த்தா அந்த மக்கள் தான் திருந்தணும். ஏடிஎம்கேல வந்து எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கட்சியில இருந்தா வெளியே வந்தார். புதுசா அவர் வந்து கட்சியில ஆரம்பிக்கல. திமுகல இருந்து வெளியில வந்துட்டு மனஸ்தாபத்தோட வெளியில வந்து அவர் இந்த கட்சியை தொடங்குறாரு அதிமுக. அவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கட்சி ரொம்ப நல்லா வளர்ந்து நல்ல ஒரு மக்களிடையே நல்ல ஒரு எதிர்பார்ப்போட இருந்தார், நல்லா ஆட்சி பண்ணாரு. அவரை பார்த்து திரைத்துறையில இருக்க நிறைய பேர்
சிவாஜி, பாக்கியராஜ், கமலஹாசன், விஜய், கருணா, சரத்குமார் இப்படி எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்பிச்ச யாருமே இன்னைக்கு வரைக்கும் நிலையா நிக்கல. எல்லாமே பாதியிலேயே அந்த இடம் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல விஜய் வந்திருக்காரு. மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. விஜயாவது ஏதாவது மாற்றம் தருவாரா, ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குமான்னு எதிர்பார்க்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாரா விஜய்? இல்ல அவரும் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு யாரையுமே தயவு செய்து பேசுறாதீங்க. எம்ஜிஆருடைய அரசியல் என்பது வேறு. நீங்க அதுவும் கருணாஸ் வரைக்கும் கொண்டு வைக்க வச்சிட்டீங்க எம்ஜிஆர் ஈக்குவலா. தயவு செய்து சொல்றேன், என் அன்பு சகோதரன், என் பங்காளி தான் கருணாஸ். இருந்தாலும் வந்து கருணாசுடைய அரசியல் வேற. அவர் ஒரு சமுதாயத்துடைய அரசியல் பண்ண ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே நேசிச்சாரு, விரும்பினாரு, இந்த மக்களை நேசிச்சாரு. பசி உணர்வுகளுக்கு தெரியும், வலி, மக்களுடைய வலி என்னன்னு தெரியும். எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக இன்னொரையும் யாராலையுமே பண்ண முடியாது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 40% 50% வரையும் விஜயகாந்த் அவர்களை நம்ம பார்க்கலாம். அவர் குடும்ப சூழ்நிலை வந்தது பிறகு, அவங்க குடும்பம் தலையெடுத்தது பிறகு அந்த அரசியலும் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு எத்தனை பேர் சோறு போட்டிருக்காரு, சோறு போடலன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கோடி கோடியாக அதை இருக்கக்கூடியவர்களுக்கு மனசார வந்து எனக்கெல்லாம் விஜய் அவர்கள் வந்து நான் இந்த அரசியல் வருவதற்கு முன்பாக அவர் சில விஷயங்களை செஞ்சிருக்கணும். அவர் சம்பாரிச்ச பணங்களை ஒரு தமிழ்நாட்டை 4 ஜோன் தான் இருக்கு, வெஸ்ட், ஈஸ்ட், நார்த்து, சவுத்து. இந்த 4 ஜோனை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு யூனிவர்சிட்டி அவரால் முடியும். அவர்கிட்ட அந்த வசதி வாய்ப்பு இருக்கு. அதை வந்து இலவசமாக செய்யலனாலும் பரவாயில்ல, ஒரு நார்மல் ஃபீஸாவது அந்த ஏழை மக்களுக்காக அந்த 4 ஜோனில் செஞ்சுருக்கலாம். திருநெல்வேலி பக்கம், இந்த பக்கம் கோயம்புத்தூர், ஒரு சென்ட்ரல் பிளேஸில் ஏதோ ஒரு விஷயத்தில், இந்த பக்கம் வந்து விழுப்புரம், இந்த பக்கம் வேலூர் பக்கம், அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஒரே மாதிரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் எவ்வளோ மோசமாக இருக்குன்றது பல இடங்களை காணொலியில் பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது மட்டும் பிம்ப ஒரு மாதிரி. இந்த பீலா ராஜேஷ் தான் இப்போ இவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த சுப்ரியா சாகுன்னு ஒரு அம்மா இப்போது ஹெல்த்து செக்ரட்டரியாக இருக்காங்க. 3 நாளாக காரி துப்புறான் நிறைய ஹாஸ்பிட்டலில். மருந்து இல்லை, அது இல்லை, ஊசி இல்லை. சே, இந்த மருத்துவத்துறை இவ்வளோ மோசமாக இருக்குது. காலைல இருந்தாருன்னா நம்ம அண்ணன் ஹெல்த் மினிஸ்டர் மாசு அவர்கள் வந்து அவர் எக்ஸசைஸை பார்த்து அவர் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கே கரெக்டாக தவிர மக்களுடைய ஹெல்த் என்ன இருக்குது சூழ்நிலை கூட தெரியல என்ன இருக்கு. அந்த சூழ்நிலையில் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு 4 ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கலாம், பெரிய மருத்துவமனை கட்டியிருக்கலாம். இன்னொரு தள்ளி வந்திருந்தா கூட ஒரு பெரிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நம்ம மக்கள் மத்தியில் வந்து நின்றுந்தாருன்னா வேற ஒரு மாஸ் லீடராக தான் கருதப்பட்டிருப்பார் மக்கள் மத்தியில். அது சினிமாவில் தான் சாத்தியம், நிஜத்தில் சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மக்கள் தரப்பு நம்ம சமூக ஆர்வலர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து ரொம்ப வசதியான வாழ்ந்தவர், எப்பவுமே ஏசிலே போறாரு, ஏசிலே அவருக்குன்னு ஒரு 4 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அப்படி ஐஃபையா வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அடித்தட்டு மக்களோட கஷ்டம் எங்கிருந்து புரிய போகுது? இவருக்கு அந்த மாதிரி மக்கள் இது வரைக்கும் சந்திக்கல, அவங்களுக்கு உதவி பண்ண. இப்போ சொத்தெல்லாம் வித்துட்டு பிச்சைக்காரனா வரணும்னு கேட்குறாங்களா சமூக ஆர்வலர்கள்? சொத்தெல்லாம் வித்துட்டு ஓட்டுக்கு வந்துடணும்னு நினைக்கிறாங்களா? அவரும் கஷ்டப்பட்டு ஏங்க என்னமோ ஏசிலே போய் ஏசிலே வந்து இந்த ஷூட்டிங்கில் அந்த லைட்ஸில் நிற்கும் போது அந்த சூடு இருக்குல்ல, அந்த 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 இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? சும்மா வாயில் வந்ததுக்கெல்லாம் இந்த சமூக ஆர்வலர் இந்த சாக்காடைகள்லாம் பேசுறதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியாது. அது ஷூட்டிங்கில் ஒரு ஷாட் எடுக்கிறதுக்குள்ள உயிரே வந்துடுங்க. வெளில நீங்கள் 2.5 மணி நேரம் படம் பார்க்குறீங்க, அந்த 100-150 நாள் ஷூட்டிங்கில் இருக்குது பாருங்கள், அதோடைய வழி யாருக்கும் வெளியில் தெரியுதில்லை. அந்த 2 மணி நேரம் ஷூட்டிங் அதை எடிட் பண்ணி அதை கொண்டு வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் போட்டு அந்த இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் அது 2.5 மணி நேரம் கடந்து போயிடுறீங்க, சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறீங்க. கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறான். ஆனால் 150 நாள் 3 மாதம்லாம் வந்து ஷூட்டிங் நடக்குதுன்னா எவ்வளோ வலியோட, எத்தனை மழையில் இருக்கணும், வெயிலில் நிற்கணும். சும்மா வந்துடுமா? எல்லாமே ஏசியில் வந்துடுமா? மழை தண்ணி ஊற்றும் போது ஏசி போடுவாங்களா யாராவது? வெயில் அடிக்கும் போது ஏசி போட்டுருப்பாங்களா? ஃபுல்லாக உட்காந்துட்டு வெயில் எப்படி ஓப்பன் ஏசி போடுவாங்களா? சும்மா சொல்லாங்க, செட்டு போடுவாங்க, ஏசி இருக்கும் இல்லைன்னு சொல்ல. எப்பவுமே ஏசியில தான் இருப்பாரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சில சமூக ஆர்வலர்கள் போர்வையில் நடக்கிற இந்த சதிகார கூட்டங்கள்லாம் சொல்ற பேச்செல்லாம் எதுவுமே எடுத்துக்கொண்டேன். பல தகவல் எங்களோட ரொம்ப நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.